மரணத்திற்குப் பின் என்ன நடக்கும்? இந்த பயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு முறையாவது வந்து போயிருக்கும். ஆனால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். நெஞ்சில் துளி கூட ஈவு இரக்கமே இல்லாமல் தெய்வ குற்றத்திற்கும் மனித நீதிக்கும் அஞ்சாமல் கொடிய பாவங்களைச் செய்கிறார்கள். அவர்கள் அடையும் நரக வேதனைகள் இதோ. இப்போது உங்கள் திரையில் தோன்றும் இந்த தஞ்சாவூர் ஓவியத்தை பாருங்கள். இது வெறும் சித்திரம் அல்ல, மகா பாவிகள் அடையப் போகும் நரகத்தின் முழுமையான வரைபடம். ஓவியத்தின் மையத்திலே இருப்பதுதான் அந்த பயங்கரமான நரகத்தின் வாசல். அந்த கதவுகளுக்கு பின்னால் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு பிழம்புகளை பாருங்கள். அங்கேதான் பாவிகள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த வினைக்கேற்ப தீயில் எரிக்கப்படுகிறார்கள். யமதூதர்கள் அவர்களை ஈட்டியால் குத்தி வதைக்கும் காட்சிகள் நம் நெஞ்சையே உலுக்கக்கூடியவை. வலதுபுறம் மேலே பாருங்கள். எருமை வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு கையில் காலபாசத்தோடு அதிகாரமாக வீற்றிருக்கிறார் யமதர்ம ராஜா. யாருக்கு என்ன தண்டனை என்பதை அவரே தீர்மானிக்கிறார். வாசலின் இருபுறமும் பிரம்மாண்டமான உருவத்தோடு நிற்கும் அந்த யமதூதர்களை கவனியுங்கள். நீல நிற மேனியுடன் கையில் தண்டாயுதம் ஏந்தி பாவிகளைக் கண்டு ஆக்ரோஷமாக அவர்கள் கூத்தாடுகிறார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையையும் கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் பூமியில் தர்மத்தை மீறினார்களோ அவர்களை இழுத்து வந்து இந்த நெருப்பில் தள்ளுங்கள் என்று அவர்கள் கர்ஜிக்கிறார்கள். அதே சமயம் பக்தியிலும் தர்மத்திலும் சிறந்த இறை பக்தர்களைக் கண்டால் இதே யமதூதர்கள் பயந்து ஒதுங்கி நமஸ்கரிக்கவும் செய்கிறார்கள். பாவிகளுக்கு தகிக்கும் நெருப்பாகவும் பக்தர்களுக்கு அஞ்சும் சேவகர்களாகவும் இருக்கும் இந்த யமலோகத்தின் காட்சிகள் மனிதன் வாழும்போதே திருந்த வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த ஓவியம் ஒரு கடுமையான உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. மனிதன் வாழும்போது பிறருடைய பொருளை ஆசைப்பட்டு திருடினால் அல்லது பிறருடைய சொத்தை அநியாயமாக எடுத்தால் அந்த பாவம் மரணத்துடன் முடிந்து விடாது. இந்த படத்தில் நாம் பார்க்கிறோம், யமதர்மராஜாவின் தூதர்கள் பாவிகளை அவர்களின் முடியைப் பிடித்து இழுத்து கொண்டு செல்கிறார்கள். இது சாதாரண காட்சி அல்ல, இது கருட புராணத்தில் சொல்லப்படும் நரக தண்டனையின் ஒரு உருவகம். பிறருடைய பொருளை திருடியவர்கள், ஏமாற்றி செல்வம் சேர்த்தவர்கள், அவர்களுக்காக நரகத்தில் கடுமையான தண்டனை காத்திருக்கிறது என்று இந்த ஓவியம் எச்சரிக்கிறது. மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் நேர்மையாக வாழாத வாழ்க்கை இறுதியில் வேதனையை தான் தரும். ஆகையால் பிறருடைய சொத்தை ஆசைப்படாதீர்கள், நேர்மையாக வாழுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள். அப்படிச் செய்தால் தான் இந்த உலகிலும் அமைதி, அடுத்த உலகிலும் நிம்மதி கிடைக்கும். மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது பல ஆசைகளுக்கும் பழக்கங்களுக்கும் அடிமையாகி விடுகிறான். அவற்றில் சில ஆசைகள் மனிதனை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்கின்றன. இந்த ஓவியம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் கதையை சொல்கிறது. அவன் அடிக்கடி தாசி வீட்டிற்கு சென்று ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன். வாழ்க்கையில் இன்பத்திற்காக செய்த அந்த செயல்கள் மரணத்திற்கு பிறகு அவனுக்கே தண்டனையாக மாறுகின்றன. அவன் உயிர் பிரிந்த உடனே யமதர்ம ராஜா வந்து அவனின் ஆன்மாவை பிடித்து அழைத்து செல்கிறார். அப்போது தான் மனிதன் உணர்கிறான், வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு தவறும் ஒருநாள் கணக்காக திரும்பும் என்று. இந்த படம் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், ஆசைகளுக்கு அடிமையாகாமல் ஒழுக்கத்தோடு நல்ல வழியில் வாழ வேண்டும். அப்போதுதான் மரணத்திற்கு பிறகும் நமக்கு பயமில்லை. மனிதன் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. இந்த காட்சியை பாருங்கள். பிறரை குத்திக் கொன்றவன், பறவைகளை கூண்டில் அடைத்து கொடுமை செய்தவன், இப்போது நரகத்தில் கொடூரமான தண்டனையை அனுபவிக்கிறான். அவனை கூர்முனை கொண்ட கழுவில் ஏற்றி விட்டுள்ளனர். அவன் உயிருடன் இருக்கும்போதே தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கிறான். இந்த படத்தை பாருங்கள். அநேகரை மோசம் செய்த மகா பாதகி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வஞ்சக எண்ணத்துடன் பலருடைய வாழ்வைச் சீரழித்தவர்கள் நரகத்தில் விஷப்பாம்புகளால் சூழப்படுவார்கள். இவர்களது வஞ்சக நாக்கையும் உடலையும் அந்த பாம்புகள் கொத்தித் தீர்க்கும். பிராணிகளை வெட்டி வதைத்து இறைச்சியை தின்னும் மனிதன் அடையும் கதியை இந்த படம் உணர்த்துகிறது. இதில் அவனது உடல் யம தூதர்களால் துண்டு துண்டாக வெட்டி எறியப்படுகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதுவே கர்மாவின் விதி. இந்த ஓவியத்தை பாருங்கள். இது வெறும் சித்திரம் அல்ல, அறநெறி தவறி நடப்பவர்களுக்கு காத்திருக்கும் எச்சரிக்கை. வாய் பேச முடியாத ஜீவன்களை, குறிப்பாக பசுக்களை துன்புறுத்துபவர்கள் அடையும் நரக கதியை இது கண்முன் நிறுத்துகிறது. பிற உயிர்களின் வலியைக் கண்டு மகிழ்ந்த கண்கள் இங்கே காகங்களால் சிதைக்கப்படுகின்றன. தீயவற்றை பார்த்ததும் தீயவை செய்யத் தூண்டியதும் இன்று இரத்த கண்ணீராய் வழிகிறது. அகிம்சை தவறி ஆயுதம் ஏந்தி பிறரை வதைத்த கைகளும் பாவ வழியில் நடந்த கால்களும் இன்று கொடிய விலங்குகளுக்கு இரையாகின்றன. தான் செய்த வினை தன்னை வந்து சேரும் என்ற முதுமொழியின் நேரடி சாட்சி இது.
சிலர் கோபம், பகை அல்லது பேராசை காரணமாக பிறரின் வீடுகளுக்கும் வைக்கோல் குவியல்களுக்கும் தீ வைத்து எரித்து விடுகிறார்கள். ஒரு வீட்டை எரிப்பது என்றால் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையே அழிப்பதற்கு சமம். அவர்களின் உழைப்பும் சொத்தும் நினைவுகளும் ஒரே நொடியில் சாம்பலாகி விடும். இந்து சமய கருத்துப்படி இப்படி பிறரின் சொத்தை தீ வைத்து அழித்தவன் மரணத்திற்கு பிறகு கடுமையான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்று கூறுகிறது. அதனால் இந்த ஓவியத்தில் அந்த பாவியை யமதூதர்கள் எரியும் நெருப்பில் தள்ளி வேதனை கொடுக்கிறார்கள். இந்த படம் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், பகை, கோபம் காரணமாக பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. நல்ல மனதோடு வாழ்வதே மனிதனின் உண்மையான தர்மம். நெஞ்சில் தயாளம் இல்லாதவன் நரகத்தில் படும் வேதனையை இந்த ஓவியம் விளக்குகிறது. மனிதன் உயிரோடு இருக்கும் போது பிறரின் வேதனையை உணராமல் கருணையில்லாமல் கொடுமைகள் செய்கிறான் என்றால் அதற்கான விளைவை மரணத்திற்கு பிறகு அனுபவிக்க வேண்டி வரும் என்று பழைய நூல்கள் எச்சரிக்கின்றன. இந்த படத்தில் யமனின் தூதர்கள் ஒரு மனிதனை ஆரியால் தலையை வெட்டும் தண்டனை கொடுக்கின்றனர். இதன் பொருள் என்ன? பிறரின் துயரத்தை உணராத கொடூர மனம் கொண்டவர்கள் நரகத்தில் கடுமையான வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்பதே இந்த ஓவியத்தின் செய்தி. அதனால் தான் பழைய காலத்தில் இத்தகைய ஓவியங்கள் மூலம் மக்களுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லப்பட்டது. கருணையுடன் வாழுங்கள், பிற உயிர்களை துன்புறுத்தாதீர்கள், அதுவே நல்ல வாழ்க்கையின் வழி. விஷம் நிறைந்த தேள்கள் ஒரு மகா பாவியின் உடலை மீண்டும் மீண்டும் கடித்து அவனுக்கு துன்பத்தை உணரச் செய்கின்றன. இந்த தண்டனை ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது: பிறரின் மனதை தேள் போல குத்தாதீர்கள், பிறரை துன்புறுத்தாதீர்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் நம்மிடம் திரும்பி வரும். இந்த ஓவியம் நமக்கு ஒரு கடுமையான உண்மையை நினைவூட்டுகிறது. உலகில் எந்த காரணமும் இல்லாமல் அப்பாவி உயிர்களை நசுக்கி கொன்று சித்திரவதை செய்தவர்கள் அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் அவர்களின் செயல் மனிதத்தன்மையை இழந்ததாகவே கருதப்படுகிறது. புராணங்களில் சொல்லப்படுவது என்னவென்றால், சாது பிராணிகளை, அதாவது எதையும் செய்யாமல் அமைதியாக வாழும் பறவைகள், விலங்குகள், சிறிய உயிர்கள், அவற்றை கொடூரமாக கொன்றவர்கள் மரணத்திற்கு பின் கடுமையான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். இந்த படத்தில் காண்பது போல யமதூதர்கள் அவர்களை பிடித்து கடினமான நரக தண்டனைகளுக்கு உட்படுத்துகிறார்கள். அவர்கள் உயிர்களை நசுக்கியதைப் போலவே இங்கே அவர்களும் கடும் வேதனையை அனுபவிக்கிறார்கள். இந்த ஓவியம் ஒரு பயமுறுத்தும் காட்சி மட்டுமல்ல, மாறாக மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு நாளில் அதன் பலனை தரும் என்ற எச்சரிக்கை. ஆகவே உயிர் என்பது சிறியது பெரியது என்று இல்லை. ஒவ்வொரு உயிரும் மதிப்புடையது. அதை காப்பது தான் தர்மம், அதை காயப்படுத்துவது தான் பாவம். நீதியின் முன் நின்று உண்மையை மறைத்து பொய் சாட்சி சொன்னவன் அவன் செய்த பாவம் சிறியது அல்ல. நிரபராதியின் வாழ்க்கையை நாசம் செய்த அந்த பொய் நரகத்தில் அவனை கடுமையாக தண்டிக்கிறது. யமதூதர்கள் இரும்பு கொக்கியை அவன் வாயில் போட்டு இழுக்கிறார்கள். பொய் சொன்ன அதே வாயே இப்போது வேதனையின் காரணமாகிறது. உண்மை பேசுவது மனிதனின் தர்மம், பொய் சாட்சி சொல்லுவது நரக வேதனைக்கு வழி என்று புராணங்கள் எச்சரிக்கின்றன. கருணையில்லாமல் ஜீவ ஜந்துக்களை வெந்நீரில் போட்டு வதைத்தவன் அவன் செய்த பாவம் மறைந்துவிடாது என்று புராணங்கள் கூறுகின்றன. நரகத்தில் அவனுக்காக காத்திருப்பது ஒரு கொதிக்கும் பானை. யமதூதர்கள் அந்த பாவியை அதில் போட்டு கொதிக்க விடுகிறார்கள். அவன் கொடுத்த வேதனையை அவனே அனுபவிக்க வேண்டிய நிலை. அனைத்து உயிர்களுக்கும் கருணை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த நரகக் காட்சி மனிதனை எச்சரிக்கிறது. இந்த ஓவியம் ஒரு மனிதன் செய்த கொடூரமான பாவத்தையும் அதற்காக அவன் அனுபவிக்கும் நரக தண்டனையையும் காட்டுகிறது. மனிதன் தனது கோபம், ஆசை அல்லது கொடூர மனநிலை காரணமாக கத்தி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி பிற உயிர்களை கொன்றான். மனிதர்களாக இருந்தாலும் சரி, சாது பிராணிகளாக இருந்தாலும் சரி, அவன் கருணையில்லாமல் உயிர்களை பறித்தான். புராணங்களில் கூறப்படுவது என்னவென்றால், இவ்வாறு கொலை செய்தவன் மரணத்திற்குப் பிறகு நரகத்தில் கடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இந்த படத்தில் யமதூதன் அந்த பாவியின் தலைமுடியை பிடித்து கொடூரமாக தண்டனை வழங்குகிறான். அவன் பிறருக்கு செய்த வலியே இப்போது அவனுக்கு திரும்பி வருகிறது. அருகில் கிடக்கும் எலும்புகள் அங்கு பல பாவிகள் இதே தண்டனையை அனுபவித்ததை நினைவுபடுத்துகிறது. இந்த படத்தில் ஒரு பெரிய கூர்மையான முனைகள் கொண்ட சக்கரம் காணப்படுகிறது. அந்த சக்கரத்தின் மேல் ஒரு பாவி மனிதன் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான். யமதூதன் அந்த சக்கரத்தை சுற்றுகிறான். சக்கரம் சுற்றும்போது அதன் கூர்மையான முனைகள் அந்த மனிதனின் உடலை கிழித்து மிகுந்த வேதனையை தருகிறது. அவன் உயிரோடு இருக்கும் போதே பிறருக்கு கொடுத்த துன்பம் இப்போது அவனுக்கே தண்டனையாக திரும்பி வருகிறது. இந்த ஓவியங்கள் அனைத்தும் மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது. பிறரை கொடுமைப்படுத்தாதே, பலவீனமானவர்களை துன்புறுத்தாதே,
உயிர்களிடத்தில் கருணையுடன் வாழ வேண்டும் என போதிக்கிறது. ஏனெனில் பாவத்தின் பலன் ஒருநாள் நிச்சயம் திரும்பி வரும்.